வாசம் பத்மாலயாம் பத்மாம் சுச்சிம் ஸ்வாகாம் ஸ்வதாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் நித்யபுஷ்டாம் விபாவரீம். சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 9வது திருநாமம் வாக் என்பது. திருப்பார்கடல் கடைந்த சரித்திரத்தை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள். தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் திருப்பார்கடல் கடைந்தார்கள். அதிலிருந்து அமுதம் வந்தது. இதெல்லாம் அப்புறம். அமுதம் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி தேவி வந்தாள். அந்த லக்ஷ்மியும் வரத்துக்கு முன்னாடி அந்த திருப்பார்கடல்ல இருந்து முதலில் ஒரு பெண் வந்தாள். அவளைத்தான் லக்ஷ்மியின் அக்காள், லக்ஷ்மிக்கு எல்டர் சிஸ்டர்னு சொல்லுவா. ஏன்னா பார்க்கடல்ல இருந்து லக்ஷ்மி வருவதற்கு முன்பு அந்த பெண் வந்துடுறா. அதனால லக்ஷ்மிக்கு முன்னாடி தோன்றினாள் அல்லவா, அதனாலதான் லக்ஷ்மியின் அக்காள்னு அந்த பெண்ணுக்கு பேரு. இந்நேரம் அவள் யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். சான்ஸ்கிரிட்ல ஜேஷ்டா தேவி என்று அவளுக்கு பெயர். தமிழ்ல சேட்டை என்று அவளை குறிப்பிடுவார்கள். அந்த ஜேஷ்டா தேவி பார்த்தா சிவப்பு நிற ஆடை அணிந்து கொண்டு, சிவப்பு நிறத்திலே பூக்களால் மாலை அணிந்து கொண்டு திடீர்னு பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்தாளாம். அவளை பார்த்ததுமே எல்லோரும் ஓரளவு அஞ்சினார்கள். இப்படி ஒருத்தி வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அவரவர் விலகி சென்றார்கள். அவ ஒரு ஓரமா போய் நின்னுட்டா. அதுக்கப்புறம் தான் திருப்பார்கடல்ல இருந்து மகாலட்சுமி தோன்றுகிறாள். மகாலட்சுமிக்கு அங்கேயே ஸ்வயம்வரம் நடைபெற்றது. பெருமாள் கழுத்திலே லக்ஷ்மி மாலையிட்டாள். ஏன்னா ஸ்வயம்வரத்தை அடியேன் இப்ப வர்ணிக்கல. ஏன்னா அந்த ஸ்வயம்வரத்தை சொன்னா ஸ்டாண்டர்டா எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டுறாங்க. ஏன் தேவர்கள்லாம் இந்த மாதிரி லக்ஷ்மி தங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு அவர்கள்லாம் ஏன் வரிசையில நிக்கணும்னா, அது ஒரு லீலைக்காக பெருமாளும் தாயாரும் நடத்தினது. அதெல்லாம் நிறைய உபன்யாசங்கள்ல நாம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்ப தேவையில்லாம இந்த வீடியோ அதை சொல்லி அது ஒரு டவுட்டா ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால அதுக்கெல்லாம் தனியா எக்ஸ்பிளனேஷன் நிறைய இருக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதனால லக்ஷ்மி தேவி என்ன பண்றா, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கழுத்திலே அவள் மாலையிட்டு விடுகிறாள். இப்போ லக்ஷ்மி ஃபார்மலா அவர் திருமார்பில ஏறி உட்காரணும், அந்த திருமணம் நடைபெறணும். நாராயணனை மாலை போட்டு கணவன்னு தேர்ந்தெடுத்துட்டா. திருமணம் நடக்கணும்னா அங்க உள்ள ரிஷிகள்லாம் சொன்னார்களாம், அப்படி இல்லை, இப்போ அக்கா ஜேஷ்டா தேவின்னு ஒருத்தி இருக்கா இல்லையா, அப்போ இவளுக்கு முதல்ல கல்யாணம் ஆகாமல் எப்படி நீங்க லக்ஷ்மிக்கு கல்யாணத்தை பண்ண முடியும்? அக்கா இருக்கும்போது தங்கைக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? நீங்கள் அக்காவுக்குத்தான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ எல்லோரும் பயந்தார்களாம், இவளை யார் மணந்து கொள்வது? ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே ஸ்தானம் கொடுத்துட்டாளாம். எங்கே மக்கள் அசுத்தமாக இருக்கிறார்களோ, எங்கே யாரும் சரியா குடிக்கிறது இல்லையோ, கை கால்களை அலம்புவதில்லையோ, யார் ஒருத்தர் சூரியோதய நேரத்திலும் சூரிய அஸ்தமன நேரத்திலும் உறங்குகிறாரோ அங்கெல்லாம் தான் லக்ஷ்மியின் அக்காவான நீ இருக்கணும், மற்றபடி நல்ல இடங்கள் எங்கேயும் இருக்கப்படாதுன்னு அவளை அனுப்பிட்டா. இப்படிப்பட்ட ஒருத்தியை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு யார் முன் வருவார்கள்? அதனால நாராயணன் பார்த்தாராம், எப்படியும் லக்ஷ்மி கல்யாணம் நடக்கணும், நீங்க நேயர்களான நீங்களும் அதை கேட்டு ரசிக்கணும். அதனால சீக்கிரமா லக்ஷ்மியின் அக்காவுக்கு ஒரு கணவனை பார்த்து மனம் முடித்து வைப்பதுதான் நல்லது. அதனால பெருமாள் என்ன பண்ணாரா, உத்தாலகர் என்ற முனிவர், உத்தாலக முனிவரை அழைத்து நீங்கள் இந்த ஜேஷ்டா தேவியை மணந்து கொள்ளுங்கள்னார். உத்தாலகர் கேட்டாராம், என்னது இவளை நான் மணந்து கொள்வதான்னார். உத்தாலகர் காதல பெருமாள் ஒரு ரகசியம் சொன்னாராம், நீங்கள் மணந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ஒரு ரகசியத்தை அவர் காதுல சொன்னார். அதை கேட்டதும் உத்தாலகர் ஜம்முன்னு, அப்படின்னா சரி, இதோ இந்த லக்ஷ்மியின் அக்காவான ஜேஷ்டா தேவியை நான் மணந்து கொள்கிறேன்னு சொல்லி, அவ பேர் இன்னொரு பேர் உங்களுக்கு தெரியும், அது அமங்கலமா இருக்கிறதுனால அடியன் சொல்லவில்லை, அதனால ஜேஷ்டா தேவியை நான் மணந்துக்கிறேன்னு உத்தாலகர் லோகக்ஷேமத்தை, அடுத்தபடியாக லக்ஷ்மி கல்யாணம் இதெல்லாம் நடக்கணுங்கிறதுனால உத்தாலகர் ஜேஷ்டா தேவியை மணந்து கொண்டு விடுகிறார். மணந்து கொண்டு என்ன பண்ணாரா, வாமா நம்ம வீட்டுக்கு போகலான்னு இங்க லக்ஷ்மி கல்யாணமும் ஆச்சு. அதையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டார். சந்தோஷப்பட்டு ஜேஷ்டா தேவியை அழைத்து கொண்டு தன் ஆசிரமத்துக்கு போயிட்டார். அடுத்த நாள் காலை பொழுது விடுகிறது. பொழுது விடிஞ்சா உத்தாலகர் நீராடி அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு வரார். அவருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து வேத மந்திரங்களை சொல்ல தொடங்கினார்கள். எப்ப இவர்கள் வேதத்தை ஓத தொடங்கினார்களோ அந்த ஜேஷ்டா தேவியால, லக்ஷ்மியின் அக்காவால அந்த இடத்துல இருக்கவே முடியலையாம். கிடுகிடுன்னு புறப்பட்டாளாம். நேரா நாராயணன் ஓடி வந்தா, பகவானே இப்படி செய்து விட்டாயே, என் தங்கைக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக உத்தாலகருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டியேன்னாலாம். பெருமாள் கேட்டார், பாருமா, உனக்கு ஒரு கணவன் வேணும்னு கேட்ட, கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்,
அப்புறம் திடீர்னு வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டார். அப்போ ஜேஷ்டாதேவி சொன்னாலாம், அதுக்கு சொல்லல, அங்க போனா ஒரே வேத கோஷமாக ஒலிக்கிறது. அவரும் அவருடைய சிஷ்யர்களுமாக வேத மந்திரங்களை சொல்கிறார்கள். சொன்னா உனக்கு என்னன்னு தெரியாத மாதிரி கேட்டாராம் பெருமாள். ஜேஷ்டாதேவி சொன்னாலாம், எங்கே வேதம் சொல்கிறார்களோ அங்கே என்னால் இருக்க முடியாது. வேதத்தை தினந்தோறும் சொல்லும் இடத்தில் என் தங்கையான லக்ஷ்மி தானே இருப்போன்னாலாம். அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். வேத மந்திரங்கள் ஒரு இடத்தில் ஒலித்து கொண்டே இருந்தால், அல்லது பகவானை குறித்த துதிகள், ஆழ்வார் பாசுரங்கள், இதெல்லாம் நாம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்னா அங்க லக்ஷ்மி தான் வசிப்பாளே ஒழிய, லக்ஷ்மி இருக்கிற இடத்துல லக்ஷ்மியோட அக்கா வசிக்கவே மாட்டாள். அதனால அவ சொல்லிட்டாளாம், இல்ல இல்ல அந்த மாதிரி இடத்துல என்னால வசிக்க முடியாது, எனக்கு வேற ஏதாவது இருப்பிடம் தாருங்கள்னு கேட்டாளாம். அப்பதான் பெருமாள் சொன்னாராம், அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, அரச மரத்துல போய் தங்கிடுன்ட்டாராம். அந்த ஜேஷ்டாதேவி சொன்னாலாம், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தே. அப்கோர்ஸ் அவளுடைய முன்வினைகள், அவளுடைய முன் ஜென்மங்கள்ல அவ ஏதாவது பாபம் பண்ணியிருப்பா, அதன் விளைவு இப்போ அந்த மாதிரி ஒரு நிலை. ஆனா அவ கேட்டாலாம், நான் அரச மரத்துல போய் இருக்கணும்னா நான் ரொம்ப தனிமையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுமே, என்னை எல்லோரும் வெறுத்தல்லவோ ஒதுக்குவார்கள், நான் என்ன பண்றதுன்னு கேட்டாலாம். அப்போ பெருமாள் சொன்னாராம், நீ கவலைப்படாதே, நீ அரச மரத்தில் போய் இருந்தாலும் உன்னை நானும் மகாலட்சுமியும் வாரத்தில் ஒரு நாள் வந்து சந்திப்போம், அதுதான் சனிக்கிழமைன்னாராம். அதனாலதான் இன்றைக்கும் ஒரு சாஸ்திரம் உண்டு, அரச மரத்தை எல்லா நாளுமே வலம் வரலாம். ஏன்னா பெருமாளுடைய சாநித்தியம் அதுல உண்டு. சனிக்கிழமை தோறும் அரச மரத்துக்கு பெருமாள் வராருங்கிறதுனால அவருடைய சாநித்தியம் இருக்கும். அரச மரத்தை எல்லா நாளும் வலம் வரலாம். ஆனா அரச மரத்தை தொடும்போது சனிக்கிழமையில் மட்டும்தான் அரச மரத்தை தொடலாமா. ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் பெருமாள், மகாலட்சுமி, இந்த ஜேஷ்டாதேவி மூவருமாக இங்கே இருப்பார்கள். ஜேஷ்டாதேவிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றார். ஏன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது இவளை எங்கேயோ தள்ளி விட்டாரோன்னு நாம நினைப்போம். இல்ல, அரச மரத்துல வசிக்க சொல்லி தானே சனிக்கிழமை தோறும் லக்ஷ்மியோடு வந்து அவளுக்கு கட்டாட்சம் பண்ணி அவளுக்கும் அனுகிரகம் தான் பண்ணியிருக்கார். ஆனா சனிக்கிழமையில் மட்டும்தான் அந்த அரச மரத்துல பெருமாள் தாயார் அவளோடு சேர்ந்து இருப்பார்கள். மற்ற 6 நாள்கள் வாரத்துல சண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அந்த ஜேஷ்டாதேவி மட்டும்தான் இருப்பா. வலம் வரலாம், பெருமாளுடைய சாநித்தியம் எப்போதும் இருக்கும்னு. ஆனா பெருமாளே இருக்க மாட்டார். அதனால சனிக்கிழமையில் தான் நாம் அரச மரத்தை தொடலாம் என்று இந்த ஒரு சாஸ்திரமே வைத்திருக்கிறார்கள். இப்படி அந்த ஜேஷ்டாதேவிக்கு ஒரு வழி செய்தாராம் பெருமாள். இப்ப இந்த கதையெல்லாம் எதற்காக சொல்ல வேண்டும்னா விஷயம் இருக்கு. அந்த ஜேஷ்டாதேவி என்ன சொன்னா, அந்த உத்தாலகருடைய ஆசிரமத்தில் போய் நீ தங்கலாமேனா அங்க தங்க மாட்டேன்னு மறுத்தா. என்ன காரணம்னா, வேத கோஷம் ஒரு இடத்தில் ஒலித்தால் அங்கே லக்ஷ்மி தான் இருப்பாள். லக்ஷ்மி இருக்கிற இடத்துல அப்புறம் அந்த மூதேவின்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டாதேவிக்கு என்ன வேலை? அதனால நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்போ லக்ஷ்மி எங்கே வசிப்பாள்னா, வேத ஒலிகள் ஒரு இடத்தில் ஒலித்து கொண்டே இருந்தால் அங்கே லக்ஷ்மி வசிப்பாள். வாக்குனா வேத ஒலின்னு அர்த்தம். அந்த வேத ஒலிகளின் வடிவமாகவே தான் இருந்து வேதம் ஒலிக்கும் இடத்தில் அந்த ஜேஷ்டாதேவி வராதபடி லக்ஷ்மி வசிக்கிறாள் அல்லவா. அதனாலதான் லக்ஷ்மிக்கே வாக் என்று திருநாமம். லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 9வது திருநாமம். அடியனின் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமியின் விளக்கம், வாகிதி லக்ஷ்மிஹி கஸ்மாத் நாம்னா விபுதைஹி ஸ்துதா விபாதீயம் வாகபி யத் வேதானாம் ரூபம் ஞேயம் ததீய வாச்சா அஸ்யாஹா. அதாவது வேத வாக்குகளையே, வேத ஒலிகளையே தன் வடிவமாக கொண்டவள் வாக் என்று மகாலட்சுமி தாயார் அழைக்கப்படுகிறாள். அதுதான் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 9வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து, வாக்குக்கு அதிபதியான ஹயக்ரீவர் திருவகீந்திரபுரத்தில் ஔஷதகிரி என்னும் மலையிலே விளங்குகிறார். அவருடைய மடியிலேயே லக்ஷ்மி தேவி, லக்ஷ்மி ஹயக்ரீவர் மடியிலேயே எழுந்தருளி இருக்கிறாள் அல்லவா. அந்த லக்ஷ்மியை தியானித்துக் கொண்டு வாச்சே நமஹா, வாக் என்பது எழுவாய், அவளுக்கு வணக்கம்னு சொல்லணும்னா வாச்சே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கு நல்ல பேச்சாற்றல் ஏற்படும்படி அந்த வித்யாலட்சுமி ஆகிய அந்த லக்ஷ்மி தேவி, வேத ஒலியின் வடிவமான லக்ஷ்மி தேவி நமக்கு அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.